இன்னைக்கு மகாநதி சீரியல்ல விஜய் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது அவங்க தாத்தா கூப்பிட்டுட்டு பேசுவாரு. விஜய் உனக்கு வந்து நாங்க பெரிய துரோகம் தான் பண்ணிட்டோம். ஆனா யாரா இருந்தாலும் ஒரு துரோகம் பண்ணும்போது மனசு தாங்காது தான். எங்களுக்கு அது நல்லா புரியுது. ஆனா உன்னைய வந்து நாங்க சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லாம நானும் உனக்கு உங்க பாட்டியும் செல்லமா உன்ன வளர்த்துட்டோம். அப்படி வளர்க்கும்போது நீ இப்போ கஷ்டப்படுறத பார்த்தா எங்களால அத தாங்க முடியாது. ஆனா நீ வந்து இப்போ காவேரி கூட வாழும்போது உனக்கு ஒவ்வொரு பிரச்சனையா வந்துக்கிட்டே இருந்தது. அத நினைக்கும்போது தான் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. உன் உயிருக்கே ஆபத்துங்கும்போது எங்களால அத வந்து தாங்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா நெறைய பேசுவாரு. கூட சுத்தி இருக்கிறவங்களே நம்மள நம்பிக்கையா இருந்தவங்களும் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது, அது யாராலும் தாங்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லுவாரு. பக்கத்துல அவங்க சித்தியும் சொல்லுவாங்க, தம்பி நீ வந்து அவ கூட சந்தோஷமா வாழ்றதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா நீ நெனச்சு பாரு, அவ கூட இருக்கும்போதெல்லாம் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது. அதனால தான் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாரி முடிவெடுத்தோம்னு அவங்க சித்தியும் சொல்லுவா. உடனே அவன் சைலண்டாவே நிப்பான் விஜய். அதுக்கப்புறம் உங்க தாத்தா சொல்லுவாரு, "எனக்கு வந்து நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சுயநலமா தான் நாங்க யோசிச்சுட்டோம். அந்த 5 வருஷத்துல உங்களுடைய சந்தோஷத்த எல்லாத்தையுமே நாங்க பறிச்சுட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது, மனசு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுக்காக கால்ல விழுந்தனால கூட மன்னிப்பு கேட்டுறேன் தம்பி உனக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கால்ல விழ போவாரு. அப்போ விஜய் வந்து சொல்லுவான், "தாத்தா சும்மா இருங்க. நான் ஏற்கனவே ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கேன். இதுல இதையும் வந்து செஞ்சு மேற்கொண்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். "நீ வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து கண்காணாத ஊருக்கு வந்துரணுன்ட்டு அந்த ஊரையே காலி பண்ணிட்டு நம்ம இங்க வந்து சேர்ந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தி சொல்லுவா. அதுக்கு வந்து விஜய் சொல்லுவான், "நீங்க எல்லாரும் எங்க 2 பேத்தையும் பிரிச்சு வைக்கணும்னு நெனச்சாலும், அந்த கடவுள் வந்து எங்கள வந்து சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் இதே ஊருக்கு எங்களையும் கூட்டிட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "நான் இப்போ காவேரிய பார்த்துட்டு தான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சித்தியும் அவங்க தாத்தாவும் ரொம்ப சந்தோஷமா அப்படியே சிரிப்பாங்க. "காவேரி பார்த்து பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவான். அப்போ தாத்தா சொல்லுவாரு, "நாங்க பண்ணுன தப்புக்கு நாங்க பிராயச்சித்தம் தேடணும்னா, காவேரி கிட்ட பார்த்து எல்லாத்தையும் உண்மைய சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ட்ட சொல்லுவான். அதுக்கு தாத்தா சொன்ன உடனே விஜய் சொல்லுவான், "அந்த தப்ப மட்டும் பண்ணிறாதீங்க. இப்ப காவேரிக்கு வந்து எந்த உண்மையும் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு எதுவும் ஞாபகமும் இல்ல. அதனால நீங்க இப்ப எதுவும் சொல்லி அவள வந்து குழப்பிட வேண்டாம். அ எனக்கு ஒரு நல்லது செய்வேன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து எனக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணிறாதீங்க தயவு செய்து"